இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிகர்ஸ் அண்ட் சீரிஸ். இதை வந்து நீங்கள் ஒரு கேமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த கேமை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதனால உங்களுக்கு எக்ஸாமில் மார்க் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன கேம்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போமா? நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா ஃபிகர் கம்ப்ளீஷன். ஸோ இது வந்து க்யூட்டில் ஃபிகர் கம்ப்ளீஷன். அதே நாட்டால் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பேட்டர்ன் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் என்னன்னா ஃபிகர் ஃபார்மேஷன். அதே நாட்டால் இமேஜ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தேர்ட் ஒன் வந்து ஃபிகர் கவுண்டிங். நாட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா அனலிட்டிக்கல் ரிசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. க்யூட்டில் லாஸ்ட் ஒன்று நான் வெர்பல் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டால் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு கேமாக வச்சுக்கோங்க. என்ன கேம்னா பசில் கேம். நமக்கு பசில் கேம் எப்படி இருக்கும்? பசில்லாம் தனித்தனியாக இருக்கும். அதை நம்ம ஒன்றா சேர்க்கும் போது நமக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பசில் மாதிரி தான் இருக்கும். ஸோ 4 பசில் 3 பசில் இருக்கும். 5ஆவதா என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்குள்ளே போகலாமா? நம்ம ஃபஸ்ட்டு அந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேமுக்கு சில ரூல்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா சில டிப்ஸாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ இந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களால் 70லேருந்து 80% உங்களால் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்ம சொன்னோம் இதில் 4லேருந்து 5 சின்ன சின்ன ஃபிகர் இருக்கும். அதில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, அது எப்படி சேமாக இருக்கா, எல்லாத்துலேயும் எப்படி இல்லை வேரியேஷன் இருக்கா, சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. பேட்டர்ன் ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்கா, ஸோ அந்த 4 ஃபிகரில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எல்லா எலமெண்ட்டும் சேஞ்ச் ஆகிருக்கா, அதாவது அந்த 4 ஃபிகர்லேயும் எல்லா எலமெண்ட்டும் சேஞ்ச் ஆகிருக்கா, அப்படி இல்லைனா பர்டிகுலராக ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கா, அப்படி இல்லைனா ஓகே பேட்டர்ன் எல்லாமே கரெக்டாக இருக்குது பட் ஆனால் ரொட்டேட் ஆகிருக்கு, வேறு பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த 4 ஃபிகருமே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கா இல்லை அரேஞ்ச்மெண்ட் மாறி இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறது. இந்த 4 டாபிக் நம்ம எடுத்துட்டாலும் இந்த ட்ரிக்கை, அதாவது இந்த இம்பார்ட்டன்ட் ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களால் ஈஸியாக 70லேருந்து 80% சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது ப்ராப்ளம்குள்ளே போகும்போது நம்ம என்னென்ன எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போமா? நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிகர் கம்ப்ளீஷன். ஓகேவா? ஆர் பேட்டர்ன் கம்ப்ளீஷன். ஸோ இதுக்கு இந்த ப்ராப்ளம் இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா சிமிட்ரி கான்செப்ட். சிமிட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள், அதாவது இந்த பட்டர்ஃப்ளையே வச்சுக்கலாம். இதை நம்ம ஹாஃபாக பிரித்தாலும் இன்னொரு ஹாஃப் எக்ஸாக்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம சிமிட்ரி கான்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ இதில் கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா இந்த சிமிட்ரி கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை த ஃபிகர் தட் கம்ப்ளீட்ஸ் த பேட்டர்ன். ஸோ இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்ம முன்னாடியே சொன்னோம் சிமிட்ரி பேஸ் பண்ணி அப்படி இருக்கும்னு. ஸோ இதில் வந்து ஒரு டயக்ராம் இருக்குது. நம்ம சொன்னோம்ல இது 3 பார்ட் இருக்குது, 4வது ஒரு பார்ட் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அது என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே தான் நம்ம சிமிட்ரி கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி வரும்னு பார்ப்போமா? டிப்ஸ் பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன எலமெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? ஸோ இது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்ன் பார்க்கலாம். பேட்டர்ன் பார்த்தோன்னா இங்கே எல்லா கார்னர்லேயும் ஒரு பெரிய பிளாக் இது இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்கொயர் மேக் பண்ணுது, ஒரு ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஆரோவோட ஸ்கொயர் இருக்குது, திரும்ப உள்ள ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் உள்ள ஒரு டார்க் இருக்குது. ஸோ இதுதான் இந்த டயக்ராமில் இருக்கிற எலமெண்ட். இந்த மாதிரி கொஷின் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த ஆப்ஷன்லாம் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி எலிமினேட் பண்ணிட்டா நமக்கு எது ஆன்சர்னு ஈஸியாக தெரிஞ்சிருமா? ஸோ இந்த படி நம்ம பார்த்தா இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து அவுட்டர் லைனாக வரணும். ஆனால் இங்கே ஆப்ஷன் 1ல் பாருங்கள், டாட் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, ஆனால் ஸ்ட்ரைட் லைன் முன்னாடியே வந்துருச்சு, அப்போ இதுவும் வராது. செகண்டும் அதே மாதிரி இருக்குது, அப்போ செகண்ட் வராது. அப்போ நம்மளோட ஆன்சர் 3 and 4ல் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 செக் பண்ணுவோமா? பிளாக் டாட் இருக்குது, அடுத்து சர்க்கிள் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைன் வித் ஆரோ இருக்குது, அதுக்கடுத்து ஸ்ட்ரைட் லைன் சொன்ன மாதிரி சர்க்கிள் டாட் வந்துருச்சு. ஓகேவா? நம்ம இப்போ 4 செக் பண்ணுவோம். 4ம் அதே மாதிரியே இருக்குது, டாட் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, லைன் வித் ஆரோ இருக்குது, ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, சர்க்கிள் டாட் இருக்குது. ஸோ ரெண்டுமே எக்ஸாக்ட் மேட்சாக இருக்குது. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம பார்ப்போமா? நம்ம சொன்னோம் இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சேமாக இருக்கும்போது எலமெண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆரோ ரெண்டுமே மேலே பார்த்துருக்கு. ஸோ அப்போ கீழே பார்க்கும்போது இந்த ஆரோ சென்டர் ஆரோ கீழே பார்த்துருக்கா, ஸோ நம்மளோட சென்டர் ஆரோ கீழே பார்த்துருக்கணும். ஓகே, இது ரெண்டுத்தில் எது சென்டர் ஆரோ கீழே பார்த்துருக்கு? 4ல் வந்து மேலே பார்த்துருக்கு, அப்போ 4 வராது. 3யோட தான் கீழே பார்த்துருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் 3. ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம், பேட்டர்னை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும்.
அதுக்கப்புறம் அதில் உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸில் உள்ள இருக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ். இந்த இதில் பார்த்தோன்னா சின்னதாக ஒரு சேஞ்ச் தான். ஏன்னா நம்ம 3 and 4 எக்ஸாக்ட் சேமாக இருக்குது. அந்த ஆரோவில் ஒரு எலமெண்ட் வச்சு தான் இதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த டாபிக் நீங்கள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பேட்டர்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன எலமெண்ட்டையும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் போகலாமா? போன கொஷினுக்கு முன்னாடி நம்ம சிமெட்ரிக் கான்செப்ட் வச்சு சின்னதாக பார்த்தோமா, பட்டர்ஃப்ளை வச்சு பார்த்தோம், அதை வச்சு சம்ஸும் பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம சம் போக போகிறோம்னா 2 விஷயம் தெரியணும். அது என்னென்னா கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் நமக்கு தெரியும், நார்மலாக நம்ம டைம் பார்க்குறது ரொட்டேஷன் 1 2 3 இந்த மாதிரி போகும். ஆன்டி கிளாக் வைஸ்னால் அந்த சைட்லேருந்து வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கொஷின்ஸில் நம்ம முன்னாடி பார்த்தோம் டைரக்ஷனில் சேஞ்சஸ் இருக்கும் ஆன்டி கிளாக் வைஸில். அதே மாதிரி டிகிரி சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சம் இருக்குன்னா 90 டிகிரியில் இருக்கும், அதுக்கப்புறம் 45 டிகிரியில் இருக்கும், இல்லைனா அப்படியே டேரெக்டாக 180 டிகிரியில் இருக்கும். ஸோ எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகிருக்கும் 45 90 180. ஸோ அந்த சம் வரும்போது அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த கொஷின் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ப்ராப்ளம் ஃபிகர் 5 கொடுத்துட்டாங்க, ஆன்சர் ஃபிகர்னு 5 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 5வது வந்துருச்சுல, இதுக்கடுத்து 6வது என்ன ஃபிகர் வருங்கிறத நம்ம அதை பார்த்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பார்ப்போம். பேட்டர்னில் இருக்குன்னு பார்த்தோன்னா ஆரோ ஃபஸ்ட்டு ஒன்று கீழே இருக்குது, அப்புறம் மேலே பார்த்து இருக்குது, சைடில் பார்த்து இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது, நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகேவா? ஸோ இது நம்ம ஒன்று ஒன்றா பிரேக் டவுன் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அதோட இதை மேட்ச் பண்ணி பார்ப்போமா? ஆரோன்னு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. செகண்ட் டயக்ராம் பார்ப்போமா? செகண்ட் பார்த்தோன்னா கிளாக் வைஸில் இருக்குது, திரும்ப ஆன்டி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து வர வேண்டியது என்னவா இருக்கும்? இதுக்கப்புறம் வர வேண்டிய ஆன்சர் எல்லாமே கிளாக் வைஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நமக்கு இந்த பேட்டர்னில் தான் வந்துட்டு இருக்கு ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு. ஸோ இங்கே கடைசியாக வந்தது ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ அடுத்து வர வேண்டியது எல்லாமே கிளாக் வைஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு 3 ஆன்சர் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டும் கிடையாது. இந்த 3த்துல தான் நமக்கு ஒரு ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு திக் லைன் இருக்குல்ல, அந்த திக் லைன் நம்ம எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அது எந்த ரொட்டேஷன்ல இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அது வந்து எப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்குன்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. கடைசியாக அதோட பொசிஷன் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. அதுக்கடுத்து அப்போ அது எங்க இருக்கும்? இங்க இருக்குமா? ஸோ அப்போ நம்மளோட திக்கான லைன் வந்து இப்படி இருக்கணும். ஸோ அது இங்க எங்க இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளோட ஆன்சர் அப்போ 1. நம்ம வந்து எலமெண்ட் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். வேற என்ன இந்த சம்லே நம்ம இன்னொரு மெத்தடும் பார்க்கலாம். நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், பட் ஆனால் இதுக்கு வேற மாதிரி எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படின்னு பார்ப்போமா? இதை பாருங்க, இந்த 2 இதுவும் எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா? இது 2த்தையும் பாருங்க. அப்போ இங்க வர வேண்டியதும் ஆரோ வந்து கீழே பார்த்துட்டு இருக்கணுமா? மேட்ச் ஆகுதா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது அதில் நிறைய லாஜிக் இருக்கும். அதில் நம்ம எந்த லாஜிக் நம்ம யோசிச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நாங்கள் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது 1 2 லாஜிக் மட்டும்தான். ஆனால் இதுக்கப்புறம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த லாஜிக் எல்லாமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஒரு சம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய லாஜிக் இருக்கும். நான் இப்போ வந்து உங்களுக்கு 2 சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் எடுத்த சம்மில் வேறு என்னென்ன லாஜிக்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஃபிகர் கம்ப்ளீஷனில் இதுதான் லாஸ்ட் ஒன். ஓகேவா? ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது சிமெட்ரிக் டைப்பில் தான் இருக்குது, இன்வெர்ஸ் சிமெட்ரிக் டைப்பில் இருக்குது. இது ரெண்டும் எக்ஸாக்ட் சேமாக மேட்ச் ஆகுது. ஆப்போசிட் சைடில் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அப்போது இதுக்கு ஆப்போசிட்டான இமேஜ் தான் இங்கே வரப்போகுது. ஓகேவா? அது இதில் எதில் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போமா? நம்ம இதுபடி பார்த்தோன்னா இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் 2. ஓகேவா? நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிகர் ஃபார்மேஷன் ஆர் இமேஜ் அனாலிசிஸ். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக பசில் கேம் தான். உங்களுக்கு வந்துட்டு பசில் இருக்கும், அதை பிரித்து இருக்கும், நம்ம அதை ஒன்றா சேர்க்கும் போது ஒரு இமேஜ் கிடைக்குமா? ஸோ எக்ஸாக்டாக இங்கே அதே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இமேஜ் இருக்குன்னா அதை பிரித்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை ஒன்றா சேர்க்கும் போது என்ன இமேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் தான் இதில் இருக்கும். நம்ம இப்போ பார்ப்போமா? எக்ஸ் அப்படிங்கிற ஒரு இமேஜில் 4 ட்ரையாங்கிள் பிரித்து இருக்குது. ஸோ இதை சேர்த்தா என்ன இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ட்ரையாங்கிள்குள்ள ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் டாட் இருக்கு. நம்ம அதுபடி பார்ப்போமா? அதுபடி பார்த்தோன்னா இதில் மட்டும்தான் கரெக்டாக ஸ்கொயருக்குள்ள டாட் இருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கு. ஸோ வித்தியாசம் தெரியுதுல்ல? ஸோ இதுக்காக தான் சொல்கிறோம், எலமெண்ட்ஸை நம்ம பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 2. ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பீஸா மாதிரி இருக்கா? பீஸாவை பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதை சேர்க்கும் போது என்ன இமேஜ் வரும் அப்படிங்கிறத இதை கேட்குறாங்க. நம்ம இதை இப்போது அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு
ஒரு எலமெண்ட்டை வச்சு செக் பண்ணலாம். அதுக்கடுத்து செகண்ட் எலமெண்ட்டை வச்சு செக் பண்ணுவோம். முதல்ல இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும், இதை மாதிரி கொடுக்கும்போது கரெக்டாக இதில் மொத்தம் 5 பீஸ் இருக்கா, ஸோ இதில் 5 பீஸ் எல்லாத்துலேயும் இருக்கா ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க. நம்ம பார்த்தாவே தெரியுது ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே 5 பீசஸ் இருக்குது. ஸோ சில கொஷினில் உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் கம்மியாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக அந்த இதை எலிமினேட் பண்ணிடலாம். நம்ம இதில் பார்ப்போமா, இதில் அந்த சிங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். 2 சி வந்து வெளியே பார்த்துருக்கு, ஒரு சி மட்டும் உள்ளே பார்த்துருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை வச்சு நம்ம பார்ப்போம். நம்ம இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து சைடில் பார்த்துட்டு இருக்கு. ஸோ அப்போது ஏ வராது. ஸோ இதில் கரெக்டாக இருக்குது. 2 சி வெளியே பார்த்துருக்கு, ஒரு சி உள்ளே பார்த்துருக்கு. ஓகேவா? அடுத்து நம்ம பியில் செக் பண்ணும்போது பிலேயே சைடில் பார்த்துருக்கு. அப்போது பியுமே வராது. ஸோ இதில் நம்ம டின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 3 சியுமே உள்ளே பார்த்து தான் இருக்குது. ஓகேவா? அப்போது இதுவுமே வராது. ஸோ நம்மளோட ஆன்சர் சி. இருந்தாலும் நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ வெரிஃபை பண்ணுறதும் நல்லது தானே. ஸோ அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாட் வச்சுட்டு ஒரு சர்க்கிளோட இருக்குல்ல, இந்த 2 இமேஜும் ஒன்று வந்துட்டு ஸ்லைஸ்லேயே அந்த சர்க்கிள் வருது. ஸோ இங்கே செக் பண்ணும்போது நமக்கு ஸ்லைஸ்லேயே சர்க்கிள் வந்துடுது. அதுக்கப்புறம் கீழே ஆர்ச்சில் ஒரு சர்க்கிள் வருது. ஸோ எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுறதுனா சியில் தான். நம்மளோட ஆன்சர் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நம்ம லாஸ்ட் சம் பார்க்கலாம். பசில் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா இதான் நம்மளோட கடைசி சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு 4 பீசஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நமக்கு ஆப்ஷனில் பார்த்தா சர்க்கிள் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு சர்க்கிள் எப்படி பண்ணுறது, எப்படி நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு பார்ப்போமா? ஸோ இந்த சம் இப்போ எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஷேப் எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே மேட்ச் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஸோ இங்கேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ நம்ம இதை வச்சுட்டு பார்ப்போமா? இங்கே வந்து ட்ரையாங்கிள் இருக்குது, ஆனால் இங்கே வந்து ட்ரப்பீசியம் இருக்குது. ஸோ இது வராது. அப்போ நம்ம இதை விட்டுடலாம். அதுக்கடுத்து நம்ம செகண்டில் செக் பண்ணுவோம். செகண்டில் செக் பண்ணோம், நமக்கு ஃபஸ்ட்டு இது கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்க்கும்போது இங்கே வந்துட்டு 2 சைடு ஈக்குவலான ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு அப்படி இல்லைல்ல. ஸோ செகண்ட் ஒன்றும் வராது. நம்ம இது 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஷேப்பும் இருக்குது, நம்ம இது 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஷேப்பும் இருக்குது, இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பும் கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அப்போது நமக்கு 3 and 4 தான் ஏதோ ஒன்று ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த 2 ஷேப் பார்ப்போம். இந்த ஷேப் எடுத்துக்கலாமா? இந்த ஷேப் எடுக்கும்போது இந்த அளவு இதில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இந்த ஷேப்புமே இங்கே மேட்ச் ஆகுது. ஓகே, நம்ம இதில் செக் பண்ணுவோமா? நம்ம இதில் பார்க்கும்போது நமக்கு இந்த 2 ஷேப் ஆல்ரெடி மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இங்கே பார்க்கும்போது இதோட நம்ம இங்கே பார்க்கும்போது இங்கே வந்து ஆங்கிள் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து கம்மியாக இருக்குது. பார்த்தாவே தெரியும். இந்த இது வந்து இங்கே கொஞ்சம் பெருசாக கொடுத்ததுனால இங்கே இதோட ஆங்கிள் அதிகமாகிடுச்சு, இங்கே கம்மியாகிடுச்சு. ஸோ இது ரெண்டும் இதெல்லாம் மேட்ச் ஆகலை. ஸோ இங்கே தான் மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம அந்த எலமெண்ட்டில் ஆங்கிள் வரைக்கும் செக் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆங்கிள் செக் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஷேப் வச்சு செக் பண்ணோம். ஷேப் வந்து நமக்கு 3 and 4 ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதில் நம்ம ஆங்கிள் செக் பண்ணும்போது தான் நமக்கு ஆன்சர் கிடச்சிது. ஓகேவா? ஸோ நீங்கள் எலமெண்ட்னு எடுக்கும்போது நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாமா? நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிகர் கவுண்டிங் ஆர் அனலிட்டிக்கல் ரீசனிங். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு வந்துட்டு சிமெட்ரிக் வச்சு மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்தோம். அதுக்கடுத்து பசில்லாம் நம்ம தனித்தனியாக இருக்கோ அதெல்லாம் ஒன்றா வச்சு ஒரு இமேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்தோம். அடுத்ததுக்கடுத்து நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய டயக்ராம் கொடுத்து அந்த பெரிய டயக்ராமில் நிறைய ட்ரையாங்கிள் வரா மாதிரி, ஸ்கொயர் வரா மாதிரி, ட்ரப்பீசியம், பேரலோகிராம்லாம் வரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் எவ்வளோ கவுண்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து நமக்கு வந்து ஜெனிஃபர் மேம் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? அந்த ட்ரிக்ஸை நம்ம கற்றுக்கலாமா? ஹாய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கண்டுபிடிங்க. எஸ், நான் யாரெல்லாம் வந்து 2 அப்படின்னு நினச்சிருந்தீங்களோ அது ஆன்சர் தப்பு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபிகர் இருக்குன்னா அந்த ஃபிகர் கவுண்ட் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் 2 நினச்சிருந்தீங்கன்னா அது ஏன் தப்புனா, ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 நான் நம்பரை எழுதியிருக்கேன். ஆனால் அது மட்டும் ட்ரையாங்கிள் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு ட்ரையாங்கிள் தான். ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணாலே டோட்டல் ஃபிகர் கவுண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். இங்கே சொன்ன மாதிரி 1, 2 இருக்குது. ஸோ 1 and 2 ஆட் பண்ணுங்களேன், உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எஸ், 3. அப்போ இந்த ஃபிகரோட டோட்டல் ட்ரையாங்கிள் கவுண்ட் எவ்வளோ? 3. 1, 2 மொத்த ட்ரையாங்கிள் 3. நம்ம அதை தான் நாங்கள் மீன் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பார்ட்டிஷன் நம்ம பிரிச்சிருக்கோம். எத்தனை பார்ட்டிஷன் இருக்கு? 1, 2, 3, 4. ஸோ ட்ரையாங்கிளில் டோட்டல் ட்ரையாங்கிள் கவுண்ட் வேணும்னா என்ன பண்ணும்?
நம்ம ஆட் பண்ணிடலாம். இது மொத்தமாக ஆட் பண்ணுங்களேன். 1 + 2 + 3 + 4. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இது மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த ட்ரையாங்கிளில் டோட்டல் ட்ரையாங்கிள் கவுண்ட் எவ்வளோ இருக்குது? 10. ஸோ இதை நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஆன்சர் தப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாகாது. உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். இது உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும், எக்ஸாக்டாக கிடைக்கும். இது எப்படி 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 ட்ரையாங்கிள் இருக்குது. அண்ட் இந்த 1 and 2 ஒரு ட்ரையாங்கிள், 2 and 3 ஒரு ட்ரையாங்கிள், 3 and 4 ஒரு ட்ரையாங்கிள். இது மொத்தமாகவே ஒரு ட்ரையாங்கிள். இது நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஃபிகரில் மட்டும் 10 ட்ரையாங்கிள்ன்றது இருக்கும். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ட்ரையாங்கிளுக்கு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே ஒரு பேஸ் தான் இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 விஷயமா பிரிச்சிருக்காங்க. இது ஒரு பேஸ், இது ஒன்று. அங்கே ஒரு பேஸ் இருக்குது. இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம இதில் இருக்கிறத ஆட் பண்ணலாம். என்ன வரும்? 1 + 2 + 3 + 4 5. இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 15 கிடைக்கும். அதே மாதிரி தான் கீழேயும் 15 வரும். அப்போ 15 + 15 30. அப்போ எனக்கு இந்த ட்ரையாங்கிளில் மொத்தமாக இருக்கிற ட்ரையாங்கிள் கவுண்ட் எவ்வளோ? 30. நினச்சி பாருங்களேன், இதை மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணீங்க, கவுண்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப லேட் ஆயிரும், உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேஸ், அந்த ட்ரையாங்கில் 2 பேஸ், இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இது நம்ம கவுண்ட் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 தெரியும். 1 + 2 + 3 + 4 + 5 15. இப்போ மேலே பாருங்களேன், 1 + 2 இருக்குது. அடுத்ததில் 1 + 2 + 3 இருக்குது. இது மொத்தமாக ஆட் பண்ணால் உங்களுக்கு 15 வரும்னு தெரியும். ஸோ இது மாதிரி மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே 3, இங்கே வந்து 6, இங்கே 15. அப்போ 3 + 6 + 15. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 ட்ரையாங்கிள் இருக்குது. நான் சொன்னேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு. இது மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? ட்ரையாங்கிளில் எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போது ஸ்கொயரில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஸ்கொயர்னால தெரியும் உங்களுக்கு 4 சைடு. இதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணுங்களேன். 1 2 3 4. எனக்கு இங்கே 4 ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போது ட்ரையாங்கிள்குள்ளே ட்ரையாங்கிள் இருக்குன்றப்ப இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி இது இப்படி நீங்கள் பிரிக்கலாம். இந்த இடம் ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி இந்த இடம் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிளை பிரிக்கலாம். இது ஒவ்வொரு கவுண்ட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் ஈஸியாக இருக்கும். டிஃபிகல்ட் பிக்சர்ஸ்லாம் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது எப்படி ஈஸியாக போடலாம்? நம்ம சொன்ன மாதிரி 1 2 3 4 4 இருக்கா? இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா 4 ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போது அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸ்கொயர் வந்துச்சுனாலே எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்கோ அதோட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் ட்ரையாங்கிள் கவுண்ட் கிடச்சிரும். எனக்கு இந்த டயக்ராமில் மொத்தம் 8 ட்ரையாங்கிள் இருக்குது. ஈஸியாக இருக்குல்ல? அடுத்தது பார்க்கலாம். இதில் பாருங்கள், 1 2 3 4 5 6. என்ன பண்ணணும்? ட்ரையாங்கிள் கவுண்ட் வேணும்னா மல்டிப்ளை பை 2. அப்போ எனக்கு இங்கே என்ன பண்ணலாம்? 6 × 2. அப்போ என்னோட டோட்டல் கவுண்ட் என்னது? 12. அப்போ இந்த டயக்ராமில் எனக்கு 12 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அடுத்தது பார்க்கலாமா? இது அப்படியே கூட கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. 8 × 2. வெரி குட். அப்போ இதில் எனக்கு எவ்வளோ இருக்குது? மொத்தம் 16 ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ நம்ம இந்த டயக்ராமுக்கு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் தான் இருந்தது. இதில் 2 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. என்னடா 2 இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவேன்னா இது ரொம்ப ஈஸி. நம்ம நம்பர் கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8. உள்ளே ஒரு ஸ்கொயர் இருக்கா? அதுக்கு நம்ம நம்பர் பண்ணலாம் 1 2 3ன்னு. 1 2 3 4 5 6 7 8. உங்களுக்கு தெரியும் மல்டிப்ளை பை 2. உள்ளே 8 இருக்குது, வெளியே 8 இருக்குது. அப்போ 8 × 2 16. உள்ளே இருக்கிறதுக்கு வெளியே இருக்க டயக்ராமுக்கு அதே தான். 8 × 2 16. அப்போ 16 + 16 32. அப்போ இந்த டயக்ராமில் எனக்கு மொத்தம் 32 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்த சம் சால்வ் பண்ணலாமா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த ஃபிகர் கிவன் பிலோ? ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபிகரில் மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. உங்களால் இப்போ தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியல. எங்கள் ட்ரிக் கற்றுக்கிட்டீங்க. என்ன பண்ணணும் நம்ம? இப்போ நம்ம நம்பர் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8. அப்போ எனக்கு 8 இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? 8 கூட 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 16.
அப்போ என்னோட ஆன்சர் என்னது 16. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக 5 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு சம்மை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ட்ரிக் இருந்துச்சுன்னா உங்களால் அந்த கொஸ்டினை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இப்போ ட்ரையாங்கிள் ட்ரிக் கற்று முடிச்சிட்டிங்க, அந்த கொஸ்டின் ஈஸியாக இருந்தது. இப்போ நம்ம ஸ்கொயரில் பார்க்கலாமா? இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் ஸ்கொயர் இருக்குது. இப்போ நீங்கள் நம்பர் பண்ணலாமா? ஸோ 1 2 1 2. இப்போ இங்கே என்ன பண்ண போறீங்க? அப்படியே ஸ்கொயர் பண்ண போறீங்க. இது ஸ்கொயர் தானே? ஸோ இங்கே இருக்க 1 ஸ்கொயர், இங்கே இருக்க 2 1 அப்படியே ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு எழுத போகிறேன். 1 ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் 1 தான், ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4. அப்போ எனக்கு 5. எனக்கு இந்த ஸ்கொயருக்குள்ள மொத்தம் 5 ஸ்கொயர் இருக்குது. எப்படி 5 ஸ்கொயர்? இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், மொத்தமாக ஒரு ஸ்கொயர். அப்போ எனக்கு இதில் 5 ஸ்கொயர் இருக்குது. அதை தான் நம்ம இது மாதிரி ஈஸியாக போட்டிருக்கோம். இது சின்னதுன்றதுனால உங்களுக்கு கவுண்ட் பண்ண முடிஞ்சுது. இதே பெருசாக வந்து அவங்களால பண்ண முடியாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி ஒரு ட்ரிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்க்கலாமா? இங்கே அதே மாதிரி நம்பர் பண்ணுங்களேன். 1 2 3. இது 3 into 3 ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போட்டுடலாம். ஸோ 1 ஸ்கொயருக்கு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா உங்களுக்கு தெரியும் 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. அப்போ எனக்கு எவ்வளோ இருக்குது? 14. அப்போ இந்த டயக்ராமில் மொத்தம் எனக்கு 14 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அந்த போன டயக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 into 2 3 into 3ன்னு சொல்லிட்டு உங்களோட ரோ அண்ட் காலம்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன் 1 2 3 4 1 2 3. இது எப்படி இருக்குது? காலமும் ரோவும் ஈக்குவலாக இல்லை. ஸோ 4 into 3 அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் இருக்குது. கரெக்டாக? இப்போது அதை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி அன்ஈக்குவலாக இருந்தால் எழுதிக்கோங்க. 4 into 3 அப்படியே எழுதிக்கோங்க. ஒன்றா ரெடியூஸ் பண்ணிட்டே வாங்களேன். 3 into 2 அப்படியே ரெடியூஸ் பண்ணுங்கள். 4 3 3 வந்து 2ஆக மாறிடுச்சு. இது அப்படியே பண்ணுங்கள். 2 1 1 கம்மி பண்ணி எழுதுங்க. இங்கே 1 வர வரைக்கும் எழுதுங்க. 1 வந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன் 1க்கு அப்புறம் 0 0னா 1 மேலே அர்த்தம். ஸோ நம்ம அதில் ஸ்டாப் பண்ணிடுறோம். இப்போது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 into 3 என்ன? 12. 3 into 2 என்ன? 6. 2 into 1 2. இது மொத்தமாக ஆட் பண்ணுங்களேன். உங்களுக்கு என்ன வரும்? 20ன்னு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இந்த டயக்ராமில் மொத்தம் எனக்கு 20 ஸ்கொயர்ஸ் இருக்குது. கரெக்டா? இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி ஒரு சம் சால்வ் பண்ணலாமா? இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இதில் பாருங்கள் 3 into 3 3 ரோ 3 காலம் ஈக்குவலாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிடலாம். இங்கே ஸ்கொயர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்த ட்ரையாங்கிளை நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஸ்கொயரை பார்த்தா போதும். எத்தனை இருக்குது? இங்கே 1 2 3. எனக்கு 3 இருக்குது. என்ன பண்ணணும் இப்போ? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 14ன்ற ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்? சி இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ இந்த டயக்ராமில் மொத்தம் எனக்கு எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது? 14 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினை உங்களால் லெஸ் தென் 5 செகண்ட்ஸில் சால்வ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கான்செப்டை ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும் எக்ஸாம்ஸில். நம்ம கடைசியாக என்ன பார்க்க போகிறோன்னா நான் வெர்பல் சீரீஸ் ஆர் சீரீஸ். ஓகேவா? ஸோ இதில் கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு சீரீஸாக ஃபிகர்ஸை கொடுத்துருவாங்க. எலமெண்ட்ஸில் சின்ன சேஞ்சஸ் இருக்கும், ரொட்டேஷன் இருக்கும், இல்லை நியூ எலமெண்ட் இருக்கும், அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதை மாதிரி இந்த சீரீஸ்லாம் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? நம்ம கொஷினில் பார்ப்போமா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு கொஷின். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு பார்ப்போமா? கம்ப்ளீட் த பிக்சர் சீரீஸ். ஸோ இதில் வந்து 3 பிக்சர் கொடுத்துட்டாங்க. 4வதாக என்ன பிக்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோமா? ஸோ இதில் நம்ம பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட் நம்ம இதில் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் இருக்குது. பட் ஆனால் அது வந்து கலர் ஆகியிருக்கு. அதுக்கடுத்ததில் நம்ம பார்த்தோன்னா ஸ்கொயர் இருக்குது, ஆனால் ட்ரையாங்கிள் வந்துட்டு தலைகீழாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அப்போ அங்கே அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டும் தேர்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது, தேர்டாக தலைகீழாக இருக்குது. அப்போது செகண்டும் ஃபோர்த்தும் ஒன்றா இருக்குமா? அப்போ இது தலைகீழாக இருக்கும்போது என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ. நமக்கு இது வந்து பார்த்தாவே தெரிஞ்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டும் தேர்டும் இருக்குது, அப்போ செகண்டும் ஃபோரும் தான் ஒன்றா வரப்போகுது. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதில் நம்ம எலிமினேட் பண்ணணும்லாம் இல்லை. நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் பிளாக் கலர் கலராகியும் இருக்குது. நம்ம டேரெக்டாக அந்த ஆன்சர் எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? ஸோ இதுலேயும் தான் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு மிடில் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஒன் ஆஃப் த 4 ஆன்சர் ஃபிகர் குட் கம் அட் த பிளேஸ் ஆஃப் த கொஷின் மார்க். ஸோ இந்த 4 இதில் எது கரெக்டான இடத்துக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா?
ஸோ நம்ம இதில் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் சர்க்கிள் இருக்குது, அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம 1 2 3 நம்பர் போட்டுப்போமா? 1 2 3 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இது என்ன பேட்டர்னில் வந்திருக்கு? 2 3 1 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ திரும்ப இங்கே வரும்போது 3 1 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்னில் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து நம்ம இதுபடி பார்க்கும்போது இங்கே என்ன வரும்? அப்போ 1 2 3 அப்படிங்கிற பேட்டர்ன் தான் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வர வேண்டியது என்னன்னா ஸ்கொயர், சர்க்கிள், ட்ரையாங்கிள் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனால் அங்கே இது மட்டும் தான் இருக்கா? அப்படி பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு ஒரு எலமெண்ட், இன்னொரு எலமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் இந்த பாக்ஸில் ரைட் சைடு இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்ல. ஓகேவா? அடுத்ததில் கீழேயே லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்ம இங்கே மேலே பார்த்தோன்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் இருக்கா? அப்போது இங்கே வரும்போது ரைட் சைடில் வரணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 2 and 3ல தான் நம்மளோட ஆன்சர் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஆர்டரில் வரணும். ஸ்கொயர், சர்க்கிள், ட்ரையாங்கிள். அதுபடி பார்க்கும்போது நமக்கு 3ல தான் ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு. ஸ்கொயர், சர்க்கிள், ட்ரையாங்கிள். அப்போ நம்மளோட ஆன்சர் 3 தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வர வேண்டியது 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆப்ஷன் கேன் ரீப்ளேஸ் த கொஷின் மார்க் கிவன் த கொஷின் ஃபிகர். ஸோ இதில் கொடுத்துட்டாங்க. இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல ஷேப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களா? இதில் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ப்ளஸ், மைனஸ், டிவிஷன். ஸோ இது எப்படி கொடுத்துருவாங்கன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டில் எப்படி இருக்குது? இங்கே ப்ளஸ் இருக்குது, ரெண்டாவது மைனஸ், இங்கே வந்து டிவிஷன் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 4 பாக்ஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. லாஸ்ட்டாக இருக்கிறதுல தான் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோமா? ஸோ நம்ம இதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு பாக்ஸ்லேயும் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே எக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஆன்டி கிளாக்ஸில் ரொட்டேட் ஆகி இங்கே வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷன் எடுத்திங்கன்னா இந்த பொசிஷனுக்கு ஸோ எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகி வந்திருக்கு. எக்ஸ் இங்கே பார்த்தோன்னா மேலே போயிருக்கு. ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்ப்போமா? நம்ம ஃபஸ்ட்டு ப்ளஸ்லேருந்து பார்ப்போம். ப்ளஸ் வந்து எங்கே ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது கீழே இருக்கிறது இங்கே மேலே வருமா? இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது அதுக்கடுத்து டிவிஷன் எங்கே போகும்? இப்படி போகும்போது இந்த இடத்துல வரும். அப்படியே சேஞ்ச் ஆகும்போது மல்டிப்ளிகேஷன் இங்கே, டிவிஷன் இங்கே. ஸோ நம்மளோட ஆன்சர் தெரிஞ்சிச்சு. இது எதோட மேட்ச் ஆகுது? ஆன்சர் 1. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் எல்லா எலமெண்ட்டும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பாக்ஸ்லேருந்து இன்னொரு பாக்ஸுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இன்றைக்கி மொத்தம் நம்ம 4 டைப் பார்த்தோம். என்னென்னா ஃபிகர் கம்ப்ளீஷன், ஃபிகர் ஃபார்மேஷன், ஃபிகர் கவுண்டிங், அதுக்கப்புறம் நான் வெர்பல் சீரீஸ். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ஐடியாவை கொண்டு போகணும். லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறத அந்த லாஜிக்கை நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறீங்க, அதை கொண்டு வரதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் நிறையா சம்ஸ் கொடுக்குறோம். அதை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் லாஜிக்கில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சம்லேருந்து இன்னொரு சம்க்கு வேரியேஷன் என்ன அப்படின்னு உங்களால் எக்ஸாம் டைமில் யோசிக்க முடியும். ஸோ நிறையா சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.